மேங்கோ பச்சடி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மேங்கோ வச்சு மேங்கோ பச்சடி தான் செய்ய போகிறோம். சம்மருக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மேங்கோ பீஸாக கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸாக. ஸோ மேங்கோ பீஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் பச்சடிக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஹாய், மேங்கோ கட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சாப்பிடாம இருந்தால் எப்படி? கண்டிப்பாக சாப்பிடுவேன் எடுத்து ஆல்ரெடி பாதி இந்த மாதிரி பெரிய பீஸில் 2 காலி பண்ணிட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுறது, சாப்பிடலாம். மேங்கோ இல்லையா, டே ஃபுல்லாக 1 டே மேங்கோ சேலஞ்ச், 1 டே ஃபுல்லாக மேங்கோ ஃபுட் சாப்பிட்லான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, 1 மேங்கோ சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 to 4 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அண்ட் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம். ஸோ நம்ம தாளிக்கலாம் இப்போது. 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், சீரகம், கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை, கட் பண்ணியிருக்கிறோம் ஆனியன்ஸ், இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருக்க மேங்கோ பீசஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இது 3 to 4 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அது பாயில் ஆகும்போது வாட்டர் பத்தாது, எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகிடும் பாயில் ஆகும்போது. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து அதிகமாக, இது வந்து ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேங்கோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்குல்ல, இப்போ வந்து ஸ்மாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இப்படி. ஸோ மேங்கோவோட சாரெல்லாம் அந்த வாட்டருக்குள்ளே போகும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அது மறுபடியும் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மேங்கோ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. செம்ம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் அப்படியே ரைஸ் கூட ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேங்கோ பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது ரைஸோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஹேர் கேர் வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ, ட்ராவல் வீடியோ, குக்கிங் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரைஸும் மேங்கோ பச்சடியும் சுடுசுடாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து இது ரொம்பவே ஃபேவரேட். எங்கள் மம்மியோட ஃபேவரட் கூட. எடுத்து சாப்பிட்டா அடடடடா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.